ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க, அது நடக்குமா நடக்காதா, எஸ் ஆர் நோ பார்க்கலாம். அது என்ன ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு கைடன்சஸ் அண்ட் ஒரு ரெஃபரன்சஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பர்சனலி கான்டாக்ட் பண்ணி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரீடிங் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு புது டாபிக்கோட வந்துட்டு உங்களுக்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ பைல் சூஸிங்க்கு போகலாம். பைல் நம்பர் 1. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கார்டு பிடிச்சிருக்கோ டெஃபினெட்லி நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். Pile number 2. Pile number 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நிறைவேறுமா நிறைவேறாதா, இது வந்து எஸ்ஆர் நோ மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு என்ன எஃபோர்ட்ஸ் போடலாம். ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கான ஆன்சர் வந்துட்டு எஸ், டெஃபினெட்லி. நீங்கள் மனசில் என்ன ஒரு விஷயம் நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறும். ஓகேவா? அது கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இது எப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த எக்ஸாக்டாக நான் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன் அப்படியே நடக்கணும்னா அது கொஞ்சம் ரேர், ஆனால் நடக்கும். பட் வித் லிட்டில் பிட் ட்விஸ்டோடு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனசார வந்துட்டு பெறுவீங்க. ஓகேவா? கொஞ்சம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. அண்ட் கிடைக்கும், உங்களுக்கான அந்த ரைட் டைம் வரப்போ கிடைக்கும். அண்ட் வாட் எவர் இட் இஸ், யூ நீட் ப்ராப்பர் பிளானிங். சரி, உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த டைமில். ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த வந்து யோசிக்காமல் டக்கு டக்குன்னு செய்கிறீங்களோ, ஸோ கொஞ்சம் ஒரு அதாவது அந்த அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட விஷயமாக ப்ராப்பர் பிளானிங் இஸ் மச் நீடட். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் விதவிதமான ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அண்ட் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வந்துட்டு இன்னும் அதில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அது இன்னுமே வந்துட்டு இல்லை, ஒரு நாள் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு வெரி சூன் வந்துட்டு நடக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு நீங்கள் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க, விட்டுருப்பீங்க. அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அண்ட் எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்த ஆசைப்பட்டீங்களோ அது ஒன்ஸ் அகெயின் அதுக்கு வந்துட்டு இன்னும் பவர் கொடுங்க. அது சம்மந்தமாக அதிகமாக பேசுங்க, அது சம்மந்தமாக அதிகமாக வந்து உங்களோட எண்ணங்களை வந்து கொண்டு போங்க. அண்டு நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயம் மோஸ்ட்லி பெருசாக இருக்கணும். ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி இப்போ கிடைக்க போகிற இந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்துட்டு இட் ஷுட் பி பிக், பெருசாக வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ உங்களோட பேஷன் வெரி இம்பார்ட்டண்ட்.
யூஸ் LOA, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்துட்டு இந்த டைமில் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அது மேலே அதிக கவனம் இருக்கணும். அது சம்மந்தமாக உங்களோட எண்ணங்களும் சரி, உங்கள் செயல்பாடும் சரி, உங்களோட ஆக்டிவிட்டீஸும் சரி, அது சம்மந்தமாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ், நீங்கள் அதை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ஃபேஸில் வந்து எஸ் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு சப்போர்ட் இருக்கும். அதாவது ஒரு எதிர்பார்க்காம வந்துட்டு சரி நான் உனக்கு இந்த விஷயத்துக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னே வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு யூ ஃபீல் லைக் ரொம்ப ஒரு எமோஷ்னல் டியர்ஸ், எமோஷ்னல் ஹாப்பினஸ் கூட வந்துட்டு இந்த டைமில் எதிர்பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறனால. Okay, so you will get that direct help. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு விஷயமா நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அந்த விஷயமா நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ வந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க இப்போது. அவங்க வந்து வெரி சூன் உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கவங்க வரப்போகிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் உங்களோட ஓல்டு ட்ரூ செல்ஃபை பார்ப்பாங்க. சி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூ ஆர் அ வெரி குட் டேலண்டட் பர்சன். ஸோ அந்த டேலண்ட் இவ்வளோ நாளாக மறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டைமில் அந்த டேலண்ட் வந்துட்டு வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம், ரைட்? So pile number 1 is a very very good sign for pile number 1, right? Storm warning, all tied up, angel of balance contract. Okay, so அதாவது உங்களோட எண்டிங், அதாவது அந்த நியூ பிகினிங் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கஷ்டத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது சொல்லுவாங்கள்ல, ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்குதுமாங்கள்ல. ஸோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆக போகுது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் மாதிரி தான். லைக் உங்கள் லைஃப்பில் எது தேவையில்லையோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே டைடப் ஆகிருக்கோ, ஒன்றா வந்து சேர்ந்து உங்களை நகர விடாமல் பண்ணுதோ, அது ஒரு புயல் மாதிரி வந்து அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு அண்ட் தென் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மேஜர் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால யூ டோன்ட் வரி. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து யூ நீட் டு பேலன்ஸ் ஆல் யுவர் எமோஷன்ஸ், பேலன்ஸ் எமோஷன்ஸ், எஸ்பெஷலி எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டைமில். ஓகே, ஸோ வாட்டரோடு வந்துட்டு கனெக்ட் ஆகுங்க. அண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு ஐ எம் பேலன்ஸ்ட், நோபடி கேன் டிஸ்ட்ராய் மீ. யாராலையும் என்ன அசைக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. லைக் ஐ எம் டெல்லிங் த பீப்புள். இப்போ யாருக்காவது வந்துட்டு உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்கள் ஹாப்பினஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் சே தட் நோபடி கேன் டிஸ்ட்ராய் மீ. அந்த பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்ல வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸஸ் வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்குமானா அதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ராமாஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல், இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜ்? நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் நிறைவேறுமா? பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஆசைகள், நினைப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. So, pile number 2.
சரி, பைலமி 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆசைகள் விஷஸை உங்களுக்குள்ளார வைங்க. அதுதான், அதாவது நிறைவேறும், அதெல்லாம் நிறைவேறாமல் போகாது. ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டாக்கட்டிவான பர்சனா, ரொம்ப நிறைய பேசுவீங்களா? பாயிண்ட் நம்பர் 2, உங்களால் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளார வச்சுக்கவே முடியாது. அது யார்ட்டையா சொல்லணும். ஒரு புதுசாக ஒரு நபர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கலகலன்னு பேசுகிறேங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணி வச்சுருக்கீங்க சோஃபார் இது வரைக்கும். ஸோ அது என்னன்னா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதாவது நம்மகிட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கண்ணுப்பட்டுடும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. அதுதான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஒரு டவுட் கொடுக்குது. நான் எல்லா முடிவும் கரெக்டாக தான் எடுக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் முடிவெல்லாம் கரெக்டாக தான் எடுக்கிறேன், எல்லாம் கரெக்டாக போகுது. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் இல்லை பாதிக்கு மேலே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அது என் கைக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறது நிறைவேற மாட்டேங்குது. ஸோ காரணம் வந்து இதுதான் மோஸ்ட்லி. ஓகேவா? அண்ட் யூனோ பைலமி 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்போர்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ஐடியாஸ், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இது என்னென்னா, ஆல்தோ ஒரு நல்ல ஒரு குட் இன்டென்ஷனில் தான் அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வருது நிறைய இடத்துல. அதுதான் பிரச்சனையாக இருக்கீங்க. ஓகே, எக்ஸாக்டாக ஒரு ஆன்சர் கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களோட எஃபோர்ட் இஸ் பியாண்ட், அது வேணால் சொல்லலாம். நீங்கள் நினச்ச விஷயம் எதுவோ அதுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் அது மேலே நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மரியாதை எதிர்பார்ப்பும் ரொம்ப நிறையாவே வந்துட்டு இருக்குது. ஸோ யூ வில் கெட் ஜஸ்டிஸ், அதனால் கவலையப்படாதீங்க. ஆனால் இதுக்கு எஸ் ஆர் நோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோதான் மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்காம போய் ஷேர் பண்ணுற ஆளு தான். ஸோ அதனால வந்துட்டு இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ ஃபார் வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் ஓகே, பட் இனிமேல் வந்துட்டு பண்ணாதீங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் யுவர் ஓன் ஃபேமிலி, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். அதாவது உங்கள் ஐடியாஸை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் உங்களுடைய க்ரோத், நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து நினைக்கிறீங்களோ அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காடுறீங்க பார்த்தீங்களா, அந்த பிளேஸ், தட் ஷுட் பி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். விச் இஸ் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சதே வந்து ஒரு சக்ஸஸ் தானே, அது மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு வார்னிங்ஸ், இல்லை ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். பிகாஸ் மற்ற பர்சன்ஸோட ஒரு பார்வையில் தான் வந்து எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுதான் வந்து ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது இந்த ஒரு தடங்கள், இந்த ஒரு டைவர்ஷன்ஸு, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மோஸ்ட்லி அதுவாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைலன்ஸ், கீப் இட் சீக்ரெட். அட்டாச்மெண்ட், magician and the mirror, wonderful. See, stop having too much attachment to the outcome. அதாவது இப்போது நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் அது மேலே அதிகமான அட்டாச்மெண்ட் வேண்டாம். ரொம்ப வந்துட்டு 24/7 அட்டாச்மெண்ட் வேண்டாம். அண்ட் உங்களோட விஷயத்தை கொண்டு போய் மற்ற பீப்புளோட ஒப்பீனியன்லையுமே கொண்டு போய் அந்த அட்டாச்மெண்ட்டு வைக்காதீங்க. ஓகே, ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ரைட்? and you are the magician and you are the mirror. okay, so அப்போ உங்கள் விஷஸ், see you can try mirror talking. இல்லைங்க எனக்கு யாருக்கிட்டையாவது அதை சொல்லியே ஆகணும், என்னால் சும்மாலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அந்த கண்ணாடியில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அதாவது நீங்கள்
உங்களுடைய இன்னர் செல்ஃபோட வந்துட்டு சொல்லுங்க. அது இன்னும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியும் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் டூ தட் அண்ட் யூ ஆர் த மெஜிஷியன் அண்ட் யூ ஹாவ் த பவர். உங்ககிட்ட எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது, பவரும் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம், அடுத்து செய்யக்கூடிய விஷயத்த மற்றவங்க தெரிஞ்சுக்கிறத விட உங்களோட இன்னர் செல்ஃப் கிட்ட வந்துட்டு த்ரூ மிரர் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். இது வரைக்கும் நடந்ததில் சோஃபார் பிளாக்கேஜஸ் இதனால வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இனிமேல் வந்துட்டு இதை கரெக்ட் பண்ணி பாருங்க, நிறைய சேஞ்சஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டோட நான் பைல் நம்பர் 2 எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 3 நீங்க நினைச்ச விஷயம் வந்துட்டு நிறைவேறுமா? பைல் நம்பர் 3 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய வந்து கார்மிக் எனர்ஜி கேரி பண்றீங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேரை வந்து காயப்படுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் கிடையாது, இட் குட் பி யுவர் ஃபேமிலி ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பேர்டன் ஆர் கர்மா சொல்லலாம். ஸோ சம் கார்மிக் எனர்ஜி இஸ் வெரி ஸ்ட்ராங் ஹியர், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நான் ஒன்று நினைக்கிறேன், நடக்கிறது என்னமோ வேற ஒன்றா இருக்குங்கிறீங்க. சொல்கிறீங்களா, நான் வந்து இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேங்க, ஆனால் நடக்கிறது என்னமோ வேறையாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் கார்மா அண்ட் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு பாரத்தை வந்துட்டு சுமந்துட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களை கம்ப்ளீட்லி வந்து வார்ன் பண்ணுது. ஸோ சின்ஸ் தி டெவில் கார்ட் இஸ் ஹியர், ஐ எம் கிவிங் யூ திஸ் வார்னிங். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பீப்புளுடைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க. நிறைய லேசினஸ் இருக்குது. அது இப்போ ஒரு பாதி நாள் வந்துட்டு நல்லா இருப்பீங்க, மீதி பாதி நாள் சோகமாக இருப்பீங்க. பாதி நாள் வாழ்க்கையை பற்றி ஆசைகள் இருக்கும், மீதி பாதி நாள் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் சைடில் தெளிவே இல்லாதப்போ நீங்கள் நினச்ச விஷயம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும்? நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகளை வந்து பாதிக்குது. உங்கள் மைண்டை வந்துட்டு அது கம்ப்ளீட்லி வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டு வந்துட்டு இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதனால வந்துட்டு உங்களால் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு தெளிவாக இல்லை. நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு உங்கள் பார்வைக்கு அந்த முடிவு கரெக்டாக இருந்தாலும் பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஆசைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பிளாக்கேஜஸ் காமிக்குது. உங்களோட வாழ்க்கையில் நிறைய உறவுகள் இருந்தாலும் அந்த எல்லா உறவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரரின்னு சொல்லலாமா, டெம்ப்ரரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதாவது ஒரு நிரந்தரமே இல்லாமல் டைம் பாஸ் மாதிரி வராங்க போகிறாங்க, அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ராவலிங் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பிளேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட்டான நெய்பர்ஸ், புது உறவுகள், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து உங்களை அழகாக வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ரைட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நினச்சதை வந்துட்டு டெஃபினெட்லி வந்து உங்களால் செயல்படுத்த முடியும் த்ரூ யோர் ஆக்ஷன்ஸ். இப்போ ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. லைக் டேக் டெசிஷன்ஸ் அக்கார்டிங்லி.
ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டு நோன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு டிலேன்னு சொல்லலாம். என்னடா ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் see look at the cards. இந்த மாதிரி எனர்ஜி தான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்தோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன், நிறைய திறமை இருக்குன்னாலுமே அந்த டைமில் வந்து அந்த கரெக்டான விஷயத்த நீங்கள் ஈர்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் அட்ராக்டிங் பவர் வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோ வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள்ல இருந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் நிறைய வந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே வந்துட்டு நிரந்தரமாக இல்லாமல் சும்மா டெம்பரரியாக வந்துட்டு போகிறதுக்கு ரீசன் இதுதான், மோஸ்ட்லி இதுதான். ரைட். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் பிளானிங் இஸ் நீடட். ஓகே, ஸோ த்ரூ யுவர் டெசிஷன்ஸ் எவ்ரிதிங், எல்லா பெயின், எல்லா கஷ்டங்கள், எல்லா நெகட்டிவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மாறும், அபண்டன்ஸாக மாறும், உங்களால் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் நினச்சதை தாண்டி மற்ற விஷயத்தையும் உங்களால் வந்துட்டு ஈர்க்க முடியும். பட் அதுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இஸ் மச் நீடட். ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷன், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட். அண்ட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ், இல்லை அடிக்ஷன், ஒரு பேட் பீப்புள், சம்திங், ஒரு நெகட்டிவ், டூ மச் நெகட்டிவ் தெரியுது, அது ஒரு பாதிப்பு. இன்டெசிஷன், எஸ், see டெசிஷன் மேக்கிங் இந்த இடத்துல தான் குழப்புது பார்த்தீங்களா? எந்த பாதையில் நான் போவேன், அடுத்து என்ன செய்யறது, இன்னைக்கு நைட்டு வந்து திடீர்னு வந்துட்டு நல்லா ஓகே நம்ம வந்துட்டு இதை செய்கிறோம், நெக்ஸ்ட் டே இதை பண்ணுறோம், அழகாக வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க. அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாமே மறந்தாச்சு. நீங்கள் நைட்டு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணீங்கிறத கூட மறந்துடுறீங்க இல்லையா? உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை மற்ற வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கூட நினைக்கிறீங்க. அது அந்த ஃபியூ மினிட்ஸுக்குள்ளார மறந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு மெமரி இஷ்யூஸுமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது என்னன்னா, நீங்கள் நினச்ச விஷயம் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து see you got that one golden chance, is there one good opportunity, one more வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. சோஃபார் உங்களோட பிளானிங் படி வந்துட்டு போகாமல், உங்களோட பிளானிங்கில் நிறைய சேஞ்சஸ், நிறைய ஆல்டர் வந்துட்டு தேவைப்படுது. அந்த மாற்றங்கள் வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களும் வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஓகே, I'll take few more. See, trust your intuition and also மதர் எர்த்துக்கும் சரி, உங்களோட மதருக்கும் சரி நிறைய ப்ரே பண்ணுங்க. யூ டேக் மோர் ஆஃப் யுவர் பிளெஸிங்ஸ். உங்களோட வீட்டில் இருக்கிற லேடிஸ் அவங்களுக்குமே வந்துட்டு நிறைய ஒரு நல்லது செய்யுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் முடியாதவங்களுக்கு நிறைய செய்யுங்க. இது வந்து ஒரு சர்வீஸாக, ஒரு பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் கார்மிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கர்மா வந்துட்டு உங்களுக்கு குறையும். அது குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அபிண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போவீங்க. அபிண்டன்ஸ் அப்படின்னா நிறைய சந்தோஷங்கள், நிறைய ஹாப்பினஸ், நிறைய லவ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளார போக முடியும். பட் அதுக்கு கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.